ஆசிரியரின் செயலும் மாணவரின் பாசமும். இதை பற்றி தான் நாம் இன்றைக்கு ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க பார்க்கலாம். இது உங்கள் டேல்ஸ் பை வித்யா. நான் உங்கள் தனலட்சுமி. ஒரு வார இறுதிக்கு பின் திங்கட்கிழமை காலையில் வகுப்பினில் நுழைகிறார் ஆசிரியர் நித்யா. அவருக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அதுதான் வகுப்பறைக்குள் நுழைந்ததுமே மாணவர்களை பார்த்து லவ் யூ ஆல் என்று சொல்வது. அவர் பொய் சொல்கிறார் என்பது அவருக்கே தெரியும். ஏனென்றால் அந்த வகுப்பில் உள்ள ஒரே ஒரு மாணவரை மட்டும் அவரால் நேசிக்க முடியவில்லை. அந்த மாணவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போடாமல் எதுலுமே ஒழுங்காக இல்லாமல் சுட்டி காட்டுவதற்கு எந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் இல்லாத டெடி என்கிற கபிலன் தான். அந்த மாணவன்கிட்ட மட்டும் ஆசிரியர் நித்யா நடந்து கொள்ளும் விதம் வித்தியாசமானது. எந்த ஒரு தவறான விஷயத்திற்கும் அந்த மாணவனையே உதாரணம் காட்டுவார். அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயத்திற்கும் அந்த மாணவனை நிராகரிப்பார். அவ்வாண்டிற்கான காலாண்டு பரீட்சை வந்தது. முன்னேற்ற அறிக்கைகள் வகுப்பாசிரியரிடமிருந்து தலைமை ஆசிரியரின் கையெழுத்துக்கு அனுப்பப்பட்டது. ரிப்போர்ட்டுகளை மேற்பார்வை செய்து கையெழுத்திட்டு கொண்டிருந்த தலைமை ஆசிரியர் ஆசிரியர் நித்யாவை அழைத்தார். அவர் வந்ததும் முன்னேற்ற அறிக்கை என்பது ஒரு பிள்ளையின் முன்னேற்றத்தை அறிவிக்க வேண்டும். தன் பிள்ளைக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு என்று நம்பிக்கை பெற்றோருக்கு தர வேண்டும். ஆனால் நீங்கள் எழுதியிருப்பதை பார்த்தால் பெற்றோர் அவர் மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள் என்று கேள்விக்குறியுடன் டெடியின் முன்னேற்ற அறிக்கையை காட்டி கேட்டார். உடனே அந்த ஆசிரியர் நித்யா, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, அந்த மாணவனை பற்றி எழுதுவதற்கு என்னிடம் ஒரு நல்ல விஷயம் கூட இல்லை என்று தலைமை ஆசிரியரிடம் கூறினார். அதை கேட்ட தலைமை ஆசிரியர் அங்குள்ள நிர்வாக ஊழியர் ஒருவரை அழைத்து கடந்த ஆண்டுக்கான டெடியின் முன்னேற்ற அறிக்கைகளை ஆசிரியர் நித்யாவிடம் கொடுக்குமாறு பணித்தார். அறிக்கைகள் வருகிறது. ஒவ்வொரு ஆண்டாய் விரித்து படிக்கிறார் ஆசிரியர் நித்யா. 3ஆம் வகுப்பறிக்கை சொன்னது வகுப்பின் மிக திறமையான மாணவன் டெடி என்று. அதை வாசித்த ஆசிரியர் நித்யாவால் நம்ப முடியவில்லை. 4ஆம் ஆண்டறிக்கை சொன்னது டெடியின் தாய் இறுதிநிலை கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். அதனால் டெடி மீது முன்னர் போல் அவரால் கவனம் செலுத்த முடியவில்லை. அதன் விளைவு அவனிடம் தெரிய ஆரம்பித்து இருக்கிறது. மேலும் 5ஆம் ஆண்டின் அறிக்கையில் டெடியின் தாய் இறந்து விட்டார். அவனுக்கு அவசரமாய் வழிகாட்டல் தேவைப்படுகிறது, இல்லையேல் நாம் அந்த குழந்தையை இழந்து விடுவோம் என்று அந்த அறிக்கையில் இருந்தது. உடனே ஆசிரியர் நித்யா கண்களில் கண்ணீருடன் தலைமை ஆசிரியரை பார்த்து, அந்த மாணவரை என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் சார் என்று கூறினார். அடுத்த திங்கட்கிழமை காலையில் ஆசிரியர் நித்யா வகுப்புக்கு சென்று பிள்ளைகளை பார்த்து வழக்கம் போல் லவ் யூ ஆல் என்றார். இம்முறையும் அவர் பொய் சொல்கிறார் என்று அவருக்கு தெரியும். ஏனென்றால் தற்போது மற்ற குழந்தைகளை விட டெடி மீது இருக்கும் அவரது அன்பு அளவு கடந்திருந்தது. டெடியுடனான தன் அணுகுமுறையை உடனே மாற்றுவதென்று அவர் தீர்மானித்திருந்தார். அதன் பின்னர் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் டெடியின் பெயர் உச்சரிக்கப்பட்டது. ஒவ்வொரு தவறான உதாரணங்களின் போதும் டெடியின் பெயர் கவனமாய் தவிர்க்கப்பட்டது. அவ்வாண்டின் பள்ளி இறுதி நாள் வந்தது. எல்லா மாணவர்களும் தம் ஆசிரியருக்கென பரிசுகள் கொண்டு வந்திருந்தார்கள். ஆசிரியர் நித்யாவின் மேஜையில் ஒரு பெட்டி மற்றும் ஒரு பழைய செய்தித்தாளால் சுற்றப்பட்டிருந்தது. ஆசிரியர் நித்யாவுக்கு அதை பார்க்கும்போது அது டெடியிடமிருந்து தான் வந்திருக்க வேண்டும் என ஒரு உள்ளுணர்வு சொல்லியது. முதலில் அதையே பிரித்தார். பிரித்ததும் அதனுள் பாதை உபயோகித்த சென்ட் பாட்டில் ஒன்றும் சில கற்கள் கலன்று விழுந்த பிரேஸ்லெட் ஒன்றும் இருந்தது. அந்த பரிசு டெடியினது என்று புரிந்து கொண்டு வகுப்பில் உள்ள எல்லா மாணவர்களும் சிரித்தனர். ஆனால் ஆசிரியர் நித்யா ஒன்றுமே சொல்லாமல் அந்த வாசனை திரவியத்தை தன் மீது பூசிக்கொண்டார். அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து கையில் அணிந்து கொண்டார். உடனே மெல்லியதாய் ஒரு புன்னகையுடன் அந்த மாணவன் டெடி சொன்னான், இப்போது உங்களிடம் என் தாயின் வாசம் வருகிறது. இறக்கும் முன் அவர் இறுதியாய் பாவித்த சென்ட் இதுதான். இந்த பிரேஸ்லெட் தான் பெட்டியில் வைக்கும் முன் அவர் உடலில் இருந்து அகற்றப்பட்டது என்று அந்த ஆசிரியரிடம் சொன்னான். உடனே அந்த ஆசிரியர் நித்யா அந்த மாணவனை கட்டி அணைத்து கொண்டார். பிறகு ஓராண்டு கழிந்தது. ஆசிரியர் நித்யாவின் மேசையில் ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தில், நான் இதுவரையும் அதிகமான ஆசிரியரை பார்த்துள்ளேன், ஆனால் நீங்கள்தான் என்னுடைய சிறந்த ஆசிரியை. இப்படிக்கு உங்கள் அன்புள்ள டெடி என்று எழுதியிருந்தது. இதேபோல் ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் ஒரு கடிதம் கிடைத்தது.
அதே வரிகளுடன். ஆண்டுகள் பல வேகமாய் உருண்டன. அவர்களுக்கிடையேயான தொடர்பு எப்படியோ அருந்து போனது. ஆசிரியை நித்யா ஓய்வு பெற்றிருந்தார். பல ஆண்டுகளுக்கு பின்னர் அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதம் டெடி என்ற டாக்டர் கபிலனிடமிருந்து வந்திருந்தது. அந்த கடிதத்தில், மதிப்பிற்குரிய நித்யா அவர்களுக்கு, என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் தான் என்னுடைய சிறந்த ஆசிரியர் என்றும் எனக்கு கல்யாணம் ஆக போகுது. நீங்கள் இல்லாத ஒரு கல்யாணத்தை என்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. இப்படிக்கு உங்கள் அன்புள்ள டெடி என்ற டாக்டர் கபிலன் என்று எழுதியிருந்தது. அத்துடன் போய் வர விமான டிக்கெட்களும் இணைக்கப்பட்டிருந்தன. ஆசிரியை நித்யாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை. அவரிடம் அந்த சென்ட் பாட்டில் தற்போது இல்லை. பிரேஸ்லெட் பாதுகாப்பாய் இருந்தது. அதை அணிந்து கொண்டு அவரின் கல்யாணத்திற்கு புறப்பட்டார். கல்யாணத்துக்கு சென்று பின் இருக்கை ஒன்றில் அமர முற்பட்ட போது அங்கிருந்தவர்கள் அவரை எப்படியோ அடையாளம் கண்டு கொண்டு முன்வரிசையில் இருந்த ஒரு சேரில் உட்கார அவரை அழைத்து சென்றனர். அந்த சேரில் மதர் என்று எழுதப்பட்டிருந்தது. பின்பு திருமணம் முடிந்தது. கபிலன் தன் புது மனைவியிடம் ஆசிரியை நித்யாவை அறிமுகம் செய்து வைத்தார். இவர் மட்டும் இல்லை என்றால் நான் இன்று இந்த இடத்தில் நின்றிருக்கவே முடியாது என்று கூறிக்கொண்டே கண்களில் இருந்து கண்ணீர் வடித்தார். உடனே ஆசிரியை நித்யா புது பெண்ணை பார்த்து, டெடி இல்லை என்றால் ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு முதலில் ஒரு தாயாய் இருக்க வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கவே முடியாது என்று கூறினார். இதேபோல் உங்கள் வகுப்பிலும் ஒரு டெடி இருக்கிறான். உங்கள் உதவிக்காக காத்து கொண்டிருக்கிறான். உங்களாலும் அந்த ஆசிரியை நித்யாவை போல் இருக்க முடியும். இனி அடுத்த திங்கட்கிழமை காலை வகுப்பறைக்குள் நுழையும் போது ஒரு ஆசிரியராய் இல்லாமல் தாயாய் நுழைந்து பாருங்கள். உங்களால் ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதொரு திருப்புமுனையாய் இருக்க முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை வேறொரு கதைக்களத்தில் சந்திக்கிறேன்.